வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பான் பிளேட் மாதவன் பேசுகிறேன். பாருங்கள், ஒரு RX 100 86 ரெடி பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரிஜினாலிட்டியாக ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்கிற ஒரு வண்டி இது. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வாழ்த்துங்க. RX 100 ஏன் இன்னும் லீட் பண்ணிகிட்டு இருக்குனாக்கா, இந்த யமாஹா லைக் பண்ணி வேலை செய்கிற மெக்கானிக் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால தான் இந்த வண்டி இன்னும் பேசப்படுது. அதுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைச்சிட்ருக்கு. இது இந்த யமாஹா ஒவ்வொரு மெக்கானிக் வேலை செய்கிறவங்க அத்தனை பேருமே இது ஒரு லைக்கிங்கோடு வேலை செய்கிறாங்க. அதனால தான் இந்த வண்டிக்கு இன்னமும் அழிவு இல்லாத ஒரு பர்சனாக வாழ்ந்துட்டுருக்கு. இந்த வண்டியில் பாருங்கள், இண்டிகேட் ஸ்டே பார்த்தீங்கன்னா கன் மெட்டலில் போட்டிருக்குங்க. 4-வே சுவிட்ச் வச்சுருக்கோம். 4-வே சுவிட்சு பண்ணியிருக்கு. டிஸ்க்கு போட்டிருக்குமா, டிஸ்க்கு போட்டிருக்கு. இது ஃபுல்லி ஜாப்பனீஸ் வெஹிக்கிள். இது பார்த்தீங்கன்னா Y1 சிலிண்ட்ரு, கார்பரேட்ரு ஜப்பான்து, கம்ப்ளீட் கிளச் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்போர்ட்டடு தான். கிளச் பிளேட்லேருந்து எல்லாமே இம்போர்ட்டடு போட்டிருக்கு. பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் எல்லாம் ரீஸ்டோர் பண்ணியிருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா வண்டியில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஒரிஜினாலிட்டி. இந்த டேங்க் சீல்டு மட்டும்தான் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வண்டிகாரோட லைக்கிங்கில் இந்த கலர் பண்ணணுங்கிறதுனால பண்ணணும் வண்டி. இது மற்ற எல்லாமே கம்ப்ளீட் ஃபுல்லி ஜாப்பனீஸ் பொருள் தான் இருக்கும். இன்ஜின் சைடில் எல்லாமே வண்டி கிளாடியேட்டது டிஸ்க்கு போட்டிருக்கிறோம். அது ஒரிஜினாலிட்டியிலேருந்து அது மட்டும் ஆல்ட்ரு பண்ணியிருக்குது. அவ்வளோ, மற்றபடி எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். வண்டி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு வாழ்த்துங்க. இவ்வளோ காஸ்ட் பண்ணி செலவு பண்ணி வண்டி நீங்கள் ரெடி பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைங்க. இது பார்த்தீங்கன்னா 3000 ஒன்ஸு கீர் பாக்ஸ் ஆயில் மாற்றணும். இந்தாண்ட பார்த்தீங்கன்னா 2T ஆயில். இந்த 2T ஆயில் பார்த்தீங்கன்னா இது ஆஃப் டேங்க் இருக்கிறப்பயே ஃபில் பண்ணிடுங்க. ஃபுல்லாக ட்ரை ஆக விட்டிங்கனாக்கா வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆக விட்டிங்கன்னா வண்டி ஏர்லாக் ஆகிடும். நீங்கள் ஆயில் ஊற்றினாலும் உள்ளே போகாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டேங்க்கில் தான் பெட்ரோல்லையும் ஆயில் போடுறாங்க. அது ஒரு தவறான இது இந்த யமாஹாவை பொறுத்த வரைக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டேங்க்கில் போகிறதுனால என்ன ஆகுதுன்னா பர்ஃபார்மன்ஸ் பூராவுமே போயிடும். வண்டி உங்களுக்கு RX 100ஓட அந்த ஃபீலே இருக்காது. அதனால் மேக்ஸிமம் ஆயில் பம்பு புதுசு கிடைச்சா புதுசே போட்டு வண்டி ஓட்டுங்க. டேங்க்கில் அவாய்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பெட்ரோல் அவாய்ட் பண்ணுங்கள். இதை அவாய்ட் பண்ணுங்கள், ஆயில் போடுறத பெட்ரோல் டேங்க்கில். ஓகேம்மா, தேங்க்யூ. காற்று எழுதிச்சம்மா. ஆமாம்மா, 2 லேயர் இந்த ஃப்ரண்ட்டில் போடணும். ரொம்ப டிஸ்கஷன்